إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஆஷூரா கற்றுத்தரும் ஈமானிய சகோதரத்துவம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு யூதர்கள் ஆஷுராவுடைய தினத்தில், அதாவது முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்தில் நோன்பிருப்பதை பார்க்கின்றார்கள். அவர்களிடம் இது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற போது அவர்கள் கூறிய பதில், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்த நாள், ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்த நாள், அவனது அந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு அழிவை கொடுத்த நாள் தான் ஆஷுராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். எனவே நாமும் நோன்பு நோட்கிறோம் என்று அவர்கள் கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அவுலா பிமூசா மின்கும் ஃபஅமர பிஸௌமிஹி. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரியில் 4680, முஸ்லிமில் 1130 ஆகிய எண்களில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. எனவே இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களை விட மூசாவுக்கு நாமே மிக தகுதியுடையவர்கள், மூசாவுக்கு மிகவும் உரிமை உடையவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், அந்த நோன்பை நோக்குமாறு ஏவினார்கள். ஃபஅமர பிஸௌமிஹி என்று இந்த ரிவாயத்திலே வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை, மூசாவுக்கு நாமே மிக தகுதி உடையவர்கள், அருகதை உடையவர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை, இது தொடர்பான ரிவாயத்துக்களில் இப்போது நான் கூறிய ரிவாயத்து ஒன்று, மற்றொரு ரிவாயத்து இடம்பெறுகிறது. புகாரியில 2004வது எண்ணிலும் ஒரு ரிவாயத்து வருகிறது. அதில் வஅன என்ற சொல்லாங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் நஹ்னு என்று, நாம் என்ற பன்மையில் பயன்படுத்துகிறார்கள். இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅன அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட நானே மூசாவுக்கு மிக தகுதி உடையவன், அருகதை உடையவன். ஃபஸாமஹு, நபி அவர்கள் நோற்றார்கள். வஅமர பிஸியாமிஹி, அந்த நோன்பை ஏவினார்கள். இது புகாரில் 2004, முஸ்லிம்ல 1130 வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இது தொடர்பான ரிவாயத்துக்களில் மற்றொரு ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம்.
புகாரியில 3942, முஸ்லிம்ல 1131. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ரிவாயத்திலே வருகிறது வஇதா உனாசும் மினல் யஹூத், அதாவது யூதர்கள்ல சிலர்கள் என்ன செய்தாங்க, ஆஷுராவுடைய நாளை மகத்துவப்படுத்தி நோன்பிருப்பவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ரிவாயத்து இடம்பெறுகிறது. அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த ரிவாயத்துக்களில் இதில் மற்றொரு ரிவாயத்து எப்படி வருகிறது என்றால், இது புகாரியில 2005 எண்ணில் வருகிறது. அதில் நபி அவர்கள் ஃபசூமுஹு அன்தும், நீங்கள் நோன்பெறுங்கள். யூதர்கள் காண யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளை பொறுத்தவரையில் அதை அவர்கள் ஈதாக பெருநாளாக அதை எடுத்திருந்தார்கள். அதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க அந்த நாளில் நோன்பெறுங்கள். அப்ப இந்த ரிவாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப யூதர்கள்ல எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கவும் இல்லை. இந்த செய்தி என்ன செய்து மாற்றமா சொல்லுது. என்ன சொல்லுது? அதாவது யூதர்கள் அந்த நாளை பெருநாளுடைய தினமாக எடுத்திருந்தாங்க. அப்ப பெருநாளுடைய தினம் என்பது நோன்பு நோக்கப்படாத தினம். பெருநாளுடைய தினம் என்பது நோன்பு நோக்கப்படாத தினம், நோன்பு நோக்கப்படாத நாள். எனவே அவர்கள் பெருநாளாக எடுத்திருந்த காரணத்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனவே நீங்கள் நோன்பிருந்து அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற ரிவாயத்தும் இருக்கிறது. எனவே யூதர்களை பொறுத்தவரையில யூதர்கள் இதில் பல நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்திகள் இருந்து பார்க்கிறோம். ஏன்னா ஹைபருடைய யூதர்கள் எடுத்தீங்கன்னா அது தொடர்பான ஒரு தனியான செய்தி வருகிறது. ஹைபருடைய யூதர்கள் அந்த நாளை என்ன செய்தார்கள், பெருநாளுடைய தினமாக எடுத்திருந்தார்கள் என்றும் ஒரு ரிவாயத்து வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக முக்கியமாக நாம் நமது தலைப்போடு தொடர்புடைய பகுதிதான், உங்களை விட மூசாவுக்கு நாம் மிக தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விடயம் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ அதே சத்தியத்தை தான் யாரும் கொண்டு வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததும் அதே சத்தியம்தான். அதே சத்தியத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. நாங்க குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம், லம் யகுனில்லதீன, சூரத்துல் பையினா. பையினா என்றால் என்னதான், சத்தியத்தை தெளிவாக சொல்லுவதானே, அவ்வளவு தெளிவு. அல் பையினா அந்த அத்தியாயத்துல கூட நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலா வயுத்துஸ் ஸகா வஸாலிக தீனுல் கய்யிமா. அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தில் என்ன ஏவப்பட்டிருந்தது, அவர்களுடைய வேதத்தில் அவர்களுக்கு ஏவப்பட்டிருந்தது என்னென்றால், அல்லாஹுவை இஹ்லாஸாக வணங்குங்கள், அல்லாஹுவை இஹ்லாஸாக உல தூய்மையோடு அவனை வணங்குங்கள், அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், இதுதான் நிலையான தீன் மார்க்கம், இதுதான் அவர்களுக்கு அதில் ஏவப்பட்டிருந்தது. அப்ப இறுதி தூதரும் இதைத்தான் சொன்னாங்க, புதுசா எதுவும் சொல்லல. இறுதி தூதரும் சொன்னது இந்த சத்தியத்தை தான் சொன்னார்கள். அப்ப ஏன் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட இதே செய்திகளைத்தான் இறுதி தூதரும் சொன்னார். இறுதி தூதரும் அந்த மக்களுக்கு சொல்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் தகுதி உடையவர்கள் யார்? உங்களை விட நாம் தான். ஏன்? அல்லாஹ்விடமிருந்து வந்த சத்தியத்தை, அந்த சத்தியம் என்பது ஒன்றுதான், அந்த சத்தியம் என்பது ஒன்றுதான். அந்த சத்தியம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? அதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்கள் மூமின்கள் தான் அவர்களுக்கு மிக தகுதி உடையவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்,
அவர்களுக்கு அதை உணர்த்துகிறார்கள், அதை அவர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே இருந்த அந்த யூத கோத்திரங்கள், அந்த யூத கோத்திரங்கள்ல பனு கைனுகா மிக மோசமானவர்கள். அந்த யூத கோத்திரத்துல இந்த பனு கைனுகா என்ற இந்த கோத்திரம் மதீனாவிலிருந்து முதலிலே வெளியேற்றப்பட்டவர்கள், ஒப்பந்தத்தை முறித்தவர்கள் இவர்கள் தான். இவர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ராஃபி இப்னு ஹாரிஜா, அதே போன்று மாலிக் இப்னு அவுஃப், இந்த பனு கைனுகா கோத்திரத்தினுடைய அறிஞர்களாக இருந்தவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஹம்மத் தன்னை பின்பற்றுமாறு அழைக்கிறார், முஹம்மத் தன்னை பின்பற்றுமாறு அழைக்கிறார். அதாவது நமது மூதாதையரிடம் நாம் கண்டது இதைவிட சிறப்பு மிக்கதாகும், இதைவிட சிறப்பு மிக்கதாகும், இதைவிட அவர்கள் அறிந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்க மறுத்த போது அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். சூரத்துல் பக்ராவுடைய 170வது வசனம். வைதா கீல லஹும் இத்தபிஉ, அவர்களுக்கு சொல்லப்பட்டால், மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் நமது மூதாதையருடைய வழியை பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் அறியாது நேர்வழி பெறாது இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஈமான் என்ன செய்யும்? அனைவரையும் ஒன்றுபடுத்தும். ஈமான் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். இப்ப நீங்க எடுத்து பார்க்கலாம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று சொல்லி நாம் ஒன்றை நிறுவப் போகிறோம், கட்டப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? உண்மையிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவர், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதன்பால் அழைப்பு விடுத்தவர். எனவே அவர்களுக்கு தகுதி உடையவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலத்துல இறங்குவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சேச்சுக்கா இறங்குவாங்க? கிறிஸ்துவர்களிடமா செல்ல போகிறார்கள்? கிறிஸ்துவர்களுக்கா வழிகாட்ட போகிறார்கள்? இல்லை, அவர்கள் இறங்குவது எங்குதான்? முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமுதாயத்திடம், முஸ்லிம் உம்மத்திடம், முஸ்லிம் உம்மத். எனவே இங்கு நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? எனவே நபிமார்கள் அனைவரும் கொண்டு வந்த அந்த சத்தியம் என்பது ஒன்றுதான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம். அந்த இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? அல்லாஹுவையே வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்துகளை விட்டு விலகி இருங்கள். என் அருமையான சகோதரர்களே, புகாரில் நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம். 3443வது எண்ணிலே இடம்பெறுகிறது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன அவுலன் நாசி பி ஈஸா இப்னி மரியம், அன அவுலன் நாசி பி ஈஸா இப்னி மரியம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் தான் என்ன மக்களிலே மிகவும் நெருக்கமானவன். யார் சொல்றாங்க? இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தான் மிகவும் நெருக்கமானவன் ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும். இந்த உலகத்தில் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அனுப்பப்பட்ட தூதர் யாருதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இறை தூதர்கள் ஒரே தந்தையின் மக்கள், ஒரே தந்தையின் பிள்ளைகள் தான் நபிமார்கள், இறை தூதர்கள் ஆவார்கள். அவங்களோட தாய்மார்கள் அதாவது பலராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தந்தைகள் என்பவர்கள் யாருதான்? ஒரே தந்தையின் பிள்ளைகள், அவர்களுடைய தீன் ஒன்றே. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கம் என்னவென்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, அந்த நபிமார்கள் கொண்டு வந்த சத்தியம் என்பது, கொள்கை என்பது ஒன்றுதான். கொள்கை என்பது என்ன? ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், அதைத்தான் கொண்டு வந்தார்கள். மார்க்க சட்டதிட்டங்களில் மாற்றங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்த கொள்கை என்பது ஒரே கொள்கை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்தியும் நபிமார்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பிணைப்பை
நமக்கு எடுத்துச் சொல்கின்ற செய்தி. எனவே ஈமானிய சகோதரத்துவம் என்பது அவ்வளவு பலமிக்கது. நாங்க பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள் தனது மகனுக்காக. மகன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான், மூழ்கடிக்கப்பட்டோர்களில் ஒருவனாக மகன் ஆகிவிட்டான். எனவே அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், எனது மகன் எனது குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? قال يا نوح انه ليس من اهلك قال يا نوح انه ليس من اهلك அவர் உனது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. ஈமான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற போது சுப்ஹானல்லாஹ் அங்கு அந்த உறவே இல்லை, அந்த உறவு கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம் என் அருமையான சகோதரர்களே, ஈமானிய அந்த சகோதரத்துவம், அந்த ஈமானிய அந்த பிணைப்பு, அதற்கு நீங்க ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது என்று சொன்னால் புகாரியில 3339 அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் தனது சமுதாயத்தோடு, தனது உம்மத்தோடு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பான், நீங்கள் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னீர்களா? ஹல் பல்லகத், எடுத்து சொன்னீர்களா? அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நஅம் ஐ ரப், நான் எடுத்து சொன்னேன், எனது சமுதாயத்துக்கு நான் சத்தியத்தை சொன்னேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாரை ஒரு நபி எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சமுதாயத்தையும் நாம் விசாரிப்போம், அந்த நபிமார்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் நபிட்ட முதல்ல கேட்கிறான். நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நீங்கள் மக்களுக்கு இந்த சத்தியத்தை, உங்களுக்கு அருளப்பட்ட வஹியை மக்களுக்கு எத்தி வைத்தீர்களா? அப்போது அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த சமுதாயத்திடம் கேட்பான், ஹல் பல்லககும், இவர் உங்களுக்கு சத்தியத்தை எத்தி வைத்தாரா என்று கேட்கின்ற போது அவர்கள் லா, இல்லை என்று சொல்வார்கள். மா ஜாஅனா மின் நபி, எம்மிடம் எந்த ஒரு நபியும் வரவில்லை என்று சொல்வார்கள். 950 வருடம் தாவா செய்தவர். எவ்வளவு காலம்? சாதாரண ஒரு காலம் அல்ல. 950 வருடம் தாவா செய்த அந்த நபி, அந்த சமுதாயம் சொல்லும், எம்மிடம் எந்த நபியும் வரவில்லை. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அந்த நபியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயமும் விசாரிக்கப்படும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே கேட்கிறார்களா இல்லையா? அந்த மக்கள்கிட்ட அரஃபாவில் வைத்து என்ன கேட்டாங்க? அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடம் கேட்பான், அப்ப நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். போது சஹாபாக்கள் ஒரே குரல்ல சொல்கிறார்கள், நீங்க எங்களுக்கு சத்தியத்தை எத்தி வைத்தீர்கள் என்று நாம் சொல்வோம், உங்களுடைய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொல்வோம். இப்படி ஒரே குரலில் சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு? முதல் ரசூல், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் அவர். அந்த நேரத்தில் இப்படி அந்த சமுதாயம் இல்லை என்று மறுக்கின்ற போது அல்லாஹ் கேட்பான், மை யஷ்ஹது லக், நூஹே உங்களுக்கு இதற்கு சாட்சி யார்? நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த சத்தியத்தை எத்தி வைத்தீர்கள், இந்த மார்க்கத்தை சொன்னீர்கள் என்பதற்கு சாட்சி யார் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உம்மத்துஹு, அந்த இறுதி தூதரும் அவருடைய சமுதாயமும் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயமும் தான் இதற்கு சாட்சி. நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இறுதி உம்மத் முதல் ரசூலுக்கு சாட்சி சொல்கிறது இல்லையா? இறுதி உம்மத் யாருக்கு சாட்சி சொல்கிறது? இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதருக்கு சாட்சி சொல்கிறது. எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்ற போது நாம் குர்ஆனின் மூலம் அறிந்து கொண்டோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனம்.
நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அப்ப குர்ஆன் நமக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை பற்றி எவ்வளவு சொல்லி இருக்கிறது. நாங்க எவ்வளவு குர்ஆன்ல படிக்கிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லாம் அந்த மக்களுக்கு தாவா செய்தார். எடுத்து பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை பற்றி ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன? இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா. எப்படி சொல்றாங்க? நான் இரவு பகலாக எனது சமுதாயத்துக்கு தாவா செய்தேன். இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னி அஸ்ரர்து லஹும் வ அலன்து லஹும் இஸ்ரார். அதாவது அவர்களுக்கு மறைமுகமாக தாவா செய்ய வேண்டுமா, பகிரங்கமாக தாவா செய்ய வேண்டுமா, எல்லா முறையிலும் நான் அவர்களுக்கு தாவா செய்தேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அவங்களோட தாவாவை பற்றி எவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல வருகிறது, நிறைய அத்தியாயங்கள்ல வருகிறது. எனவே நாம் அதையெல்லாம் படிக்கிறோம். யார்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம். எனவே இதை படித்து நாம் சாட்சி சொல்கிறோம் என்றால் இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அந்த ஈமானிய தொடர்பு, அந்த ஈமானிய ஒற்றுமை, ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய பிணைப்பு எவ்வளவு சிறப்புக்குரியது என்று பாருங்கள், எவ்வளவு உயர்வானது என்று பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் குர்ஆன்ல நாம் அனைவரும் ஒரு துஆவை தெரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு துஆ, சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அந்த 59வது அத்தியாயத்துடைய 10வது வசனம். இந்த வசனம் ஒரு துஆவை சொல்கிறது. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, நாங்க இந்த துஆவை ஓதுறோம். இந்த துஆவை இப்ப நாம் ஓதினோம். இந்த துஆவை நாம் ஓதினால் இந்த துஆவுக்கு உள்ள அந்த வலிமை சக்தி என்ன என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அந்த அனைவருக்கும் இந்த துஆ போய் சேரும். ரப்பனா இக்ஃபிர் லனாண்டா, ரப்பே எம்மை மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு முந்திவிட்டார்களே எமது சகோதரர்கள். பாருங்க, இஹ்வான், இந்த சகோதரத்துவம் என்ன சகோதரத்துவம்? ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய சகோதரத்துவம். அப்ப ஈமானோடு முந்திவிட்டார்களே எமது சகோதரர்கள், அவர்களையும் மன்னிப்பாயாக. இந்த துஆவை நாங்க ஓதினா சுப்ஹானல்லாஹ், பூமிக்கு மேலுள்ள மூமின்கள், பூமிக்கு கீழுள்ள மூமின்கள் அனைவர்களுக்கும் இந்த துஆ போய் சேருகிறது. அப்ப ஈமானோடு யாரெல்லாம் முந்தி சென்று விட்டார்களோ, அது என்ன இந்த உம்மத்துக்கு மட்டுமுள்ள இந்த துஆ? நபியுடைய சமுதாயத்துக்கு மட்டுமா? இதுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு துஆவா இது? இல்லை என் அருமையான சகோதரர்களே. இந்த துஆ, இந்த பிரார்த்தனை சுப்ஹானல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை, நல்லா கவனிங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அந்த அனைவருக்கும் இந்த துஆ கிடைக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், ஈமானிய பிணைப்பை பாருங்கள், ஈமானிய சகோதரத்துவத்தை பாருங்கள். சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது கிடையாது. எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, நான் இன்னும் ஒரு துஆவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. யாருடைய துஆ? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இதை நீங்கள் சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 41வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த துஆ எப்படி வருகிறது? ரப்பனா இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன், ரப்பனா இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், எமது இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய எனது பெற்றோரை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன் மூமீன்களை மன்னிப்பாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூமின்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்களே, இதுல யாரையெல்லாம் அடக்கும்? அவரது சமுதாயத்தை மட்டுமா அடக்கும்? அவரது சமுதாயத்தை மட்டுமா? இல்ல, என்ன, ஈமானோடு இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்த அனைவருக்கும் இந்த துஆ இருக்கிறது. யாருடைய துஆ? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. யௌம யகூமுல் ஹிசாப், விசாரணைக்காக அவர்கள் எழுப்பப்படுவார்களே அந்த நாளில் என்ன, மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், என் அருமை சகோதரர்களே, இவ்வளவு இந்த ஈமானிய சகோதரத்துவத்துடைய பிணைப்பை பாருங்கள், எவ்வளவு வலிமை மிக்கது, எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்தில் உள்ள இந்த நமது தொடர்புகள் இவைகள் அனைத்தும் தற்காலிகமானவைகள். ஆனால் ஈமானிய தொடர்பு இருக்கிறதே அது நிலையானது, அது நிரந்தரமானது, அது மறுமை சுவனம் வரை அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான் இந்த ஈமானிய உறவு என்பதும் இந்த ஈமானிய பிணைப்பு என்பதும் ஈமானிய சகோதரத்துவம் என்பதும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய இந்த துஆ இருக்கிறதே, இது அனைத்து மூமீன்களுக்கும் என்ன கிடைக்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி நீங்க எங்க பார்க்கலாம் என்றால் புகாரியில 831 அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை நாம் படித்திருந்தாலும் கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த செய்தியில் இருக்கிறது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தஷஹுதை கற்றுத்தந்தார்கள். தொழுகையிலே இதை நீங்கள் ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அடுத்த பகுதியை சொல்லல. அடுத்த பகுதி என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதை சொல்லவில்லை. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சொல்லிட்டு தான் அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கடா, ஃபஇன்னகும் இதா குல்துமூஹா, நீங்கள் இதை சொன்னால், எது இங்க வருகிறது? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எம்மீது சலாம் உண்டாகட்டும். அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய சாலிஹான நல்ல அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். எம்மீது அல்லாஹ் சலாம் என்றா என்னது? சலாம் என்ற வார்த்தை சாதாரணமானது அல்ல. சலாம் என்பது ஒரு முழுமையான ஒரு ஈடேற்றம். எல்லா சோதனைகள் இருந்தும் நெருக்கடிகள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் ஒரு ஈடேற்றம் பெறுகின்ற ஒரு வார்த்தை தான் சலாம். அந்த அஸ்ஸலாம் என்ற வார்த்தை நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க பார்க்கிறோம் குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்ற போதும், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை சொல்கின்ற போதும், சலாமுன் அலைஹி யௌம உலித, அவர் பிறந்த நாளில் அவருக்கு சலாம், அவர் மரணிக்கக்கூடிய நாள், இப்படி என்று சலாம் என்ற வார்த்தை அங்கு பிரயோகிக்கப்படுவதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, எனவே எம்மீது சலாம் ஈடேற்றம், அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் என்ன ஈடேற்றம் சலாம் உண்டாவதாக. இதை நீங்கள் தொழுகையிலே ஓதுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசாபத், நல்லா கவனிங்க, அசாபத் குல்ல அப்தின் லில்லாஹி சாலிஹின் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலிஹான அடியாருக்கும் இது கிடைத்துவிடும். வானங்களிலும் பூமியிலும் உள்ளண்டா, பூமிக்கு மேலுள்ள பூமிக்கு கீழுள்ள அனைவருக்கும் இது கிடைக்கும். இது துஆ. இது யாருடைய துஆ? யாருடைய துஆ? தொழுகையாளிகளின் பிரார்த்தனை. யாருடைய பிரார்த்தனை? தொழுகையாளிகளின் பிரார்த்தனை. தொழுகையில கேட்கக்கூடிய துஆ சாதாரணமானது அல்ல, இல்லையா? தொழுகையில கேட்கக்கூடிய பிரார்த்தனை சாதாரணமானது அல்ல. அது அல்லாஹ்விடத்திலே உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான் தொழுகையில் கேட்கப்படுகின்ற துஆ. அதனுடைய பல சிறப்புகளை நாம் படித்திருக்கிறோம். தொழுகையில் கேட்கப்படுகின்ற துஆக்களின் பல சிறப்புகள் இருக்கின்றன. தொழுகையில் ஒருத்தர் ஓதிய வார்த்தைகளுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. படிக்கிறோமா இல்லையா? படித்திருக்கிறோம். எனவே தொழுகை என்று நீங்க எடுத்தீங்களா, உலகத்துல எல்லா நேரங்களிலும் மக்கள் தொழுகையில் இருப்பாங்களா இல்லையா? உலகத்துல நீங்க எடுத்தீங்களா, எல்லா நேரங்களிலும் மக்கள் தொழுகையில் இருப்பாங்க, அப்படித்தானே? அப்ப இந்த துஆ என்ன செய்யும்? தொழுகையாளிகளின் துஆ ஒருவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதை விட ஒரு சிறப்பு பாக்கியம் வேண்டுமா? தொழுகையாளிகளுடைய துஆ ஒருவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவர் பூமிக்கு மேல் வாழலாம், பூமிக்கு கீழ் அவர் மரணித்து மௌத்தாக்களோடு சேர்ந்து விடலாம், அவருக்கு துஆ கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும்? என்ன பெரிய செலவா? அதாவது ஒரு சாலிகான அடியாராக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். ஒரு சாலிகான ஒரு அடியாராக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதுதான் நாங்க செய்ய வேண்டியது.
இதை செஞ்சிட்டோம்டா. அதனாலதான் நபிமார்களுடைய துஆக்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவர்கள் கேட்ட துஆ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, என்னை சாலிஹானவர்களோடு சேர்த்து விடுவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், எனக்கு ஞானத்தை தருவாயாக, சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. இப்படி நாங்கள் நபிமார்களுடைய துஆவை பார்க்கின்றோம். அப்ப சாலிஹான ஒரு அடியாராக நாம் வாழ்ந்து மரணித்தால் சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அதாவது நமக்கு இந்த துஆ, தொழுகையாளிகளுடைய துஆ கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப இது எதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு? இந்த ஈமான், இந்த ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய சகோதரத்துவம் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க. அபூதாவுதுல 320 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜனாஸா, நபி அவங்க ஒரு ஜனாஸா தொழுகையை தொழுவிக்கிறாங்க. ஒரு ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். நடத்திவிட்டு அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா, அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا وأنثانا وشاهدنا وغائبنا اللهم من أحييته منا فأحيه على الإيمان ومن توفيته منا فتوفه على الإسلام اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده. இந்த துஆ நபி அவங்க இந்த கேட்ட துஆ பாருங்க, அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹய்யினா. என்ன துஆட அர்த்தம் என்ன? எம்மில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை மன்னிப்பாயாக. இந்த துஆ கிடைக்கிறண்டா மிக முக்கியமான கண்டிஷன் என்ன? ஈமான். அவர் மூமினாக இருக்க வேண்டும். அவர் யாரா இருக்கணும்? மூமினாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, வமையித்தினா, யாருக்கு? எம்மில் மரணித்தவர்கள். வமையித்தினாண்டா எம்மில் மரணித்தவர்களை மன்னிப்பாயாக. வகபீரினா, எம்மில் பெரியவர்கள். அதே போன்று வஸகீரினா, எம்மில் சிறியவர்கள். வதகரினா, எம்மில் ஆண்கள். வ உன்சானா, எம்மில் பெண்கள். வஷாஹிதினா, என்ன? இங்கு சமூகம் அளித்திருப்பவர்கள். வகாயிபினா, இங்கு சமூகம் அளிக்காதவர்கள், வருகை தராதவர்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த துஆ, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, இது யாருக்கெல்லாம் கிடைக்குது? சுப்ஹானல்லாஹ், உயிரோடு உள்ளவர்கள், மரணித்தவர்கள் அனைவருக்குமான ஒரு துஆவாக இருக்கிறது என்றால், இந்த துஆ எதனை நமக்கு சொல்லித்தருது? ஈமானிய சகோதரத்துவம், அந்த ஈமானிய பிணைப்பை சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் தொடர்ந்து சொல்கிறார்கள், எம்மில் நீ யாரை உயிரோடு வாழச் செய்திருக்கிறாயோ ஃபஅஹீஹி அலல் ஈமான், அவர்களை ஈமானின் மீது வாழச் செய்வாயாக. வமன் தவஃபைதஹு மின்னா, எம்மில் யாரை நீ கைப்பற்றி கொண்டாயோ, மரணிக்க செய்தாயோ, ஃபதவஃபஹு அலல் இஸ்லாம், அவர்களை இஸ்லாத்தில் மரணிக்க செய்வாயாக. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா துதில்லனா பஅதஹு என்று இந்த துஆ. அவருக்கு பிறகு எமது கூலியில் நீ எம்மை துர்ப்பாக்கியவான்களாக்கி விடாதே, எம்மை வழிதவறச் செய்து விடாதே. நான் ஏன் இந்த துஆ உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அதாவது இந்த துஆ நாங்கள் ஓதும் போது இதை யாரெல்லாம் சென்றடைகிறது? ஈமானோடு உள்ளவர்கள், உயிரோடு உள்ளவர்கள், மரணித்தவர்கள் அனைவரையும் சென்றடைகின்ற ஒரு துஆவாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த ஈமானுடைய இந்த வலிமையும் ஈமானுடைய சகோதரத்துவ பிணைப்பும் அல்லாஹு தஆலா சூரத் தௌபாவை நீங்க எடுத்தீங்கன்னா, சூரத் தௌபா, அந்த தௌபா என்ற அத்தியாயம் இஸ்லாத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அருளப்பெற்ற அத்தியாயமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த அத்தியாயத்தில் கூட அல்லாஹு தஆலா அந்த கொடிய காஃபிர்கள், அந்த கொடிய காஃபிர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன் தாபு, அவர்கள் தௌபா செய்து, வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, வ ஆதவுஸ் ஸகா, ஜகாத்தையும் கொடுத்தால், ஃப இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவங்க யாரு? தீனில் உங்களுடைய சகோதரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டால் என்ன செஞ்சிருவாங்க? அனைத்தையும் மறந்து விடுவார்கள். அதற்கு முன்னர் அவர் செய்த
அனைத்து அநியாயங்களும் ரசூலுல்லாஹ் மறந்து மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவங்க தீன்ல உங்களுடைய சகோதரர்கள், தீனில் உங்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 11வது வசனத்திலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஈமானிய இந்த சகோதரத்துவ பிணைப்பு என்பது சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல என்பதற்குத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யூதர்களை பொறுத்தவரையில நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னா, அந்த யூதர்கள் என்பவர்கள் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதாவது இந்த சத்தியத்தை நபிமார்கள் கொண்டு வந்த இந்த உண்மையை சத்தியத்தை அவர்கள் பின்பற்றாமல் அதற்கு மாறு செய்த காரணத்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க சிறப்புக்குரியவர்கள். அதற்கு பிறகு யாரெல்லாம் இந்த சத்தியத்துக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் என்ன, அந்த நபிமார்களோடு எந்த தொடர்பும் அவர்களுக்கு கிடையாது. அந்த நபிமார்களுடைய துஆவுக்கு அவர்கள் அருகதையற்றவர்கள். நபிமார்களுடைய துஆவுக்கு அவங்க யாரு? அருகதையற்றவர்கள். எந்த பாக்கியத்தையும் நாளை மறுமையில் அவர்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. என் அருமையான சகோதரர்களே, நாம் குர்ஆன்ல சில வசனங்களை பார்க்கின்றோம். உண்மையில் அல்லாஹு தஆலா இந்த மூமின்களை எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்கிறான், ஈமானுக்கு எப்படியெல்லாம் சிறப்பு நாங்க பார்க்கிறோம். சூரத்துல் பக்ராவுடைய 136வது வசனம், சூரத்துல் பக்ராவுடைய 136வது வசனம், கூலு நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹ். என்ன அர்த்தம்? ஆமன்னா பில்லாஹ்டா அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டோம். வமா உன்ஸில இலைனா, எமக்கு அருளப்பட்டதை ஈமான் கொண்டோம். வமா உன்ஸில இலா இப்ராஹிம், யாருக்கு? இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை ஈமான் கொண்டோம். வ இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை, இஸ்ஹாக்குக்கு அருளப்பட்டதை, யாக்கூபுக்கு அருளப்பட்டதை, அதே போன்று மூசாவுக்கு, ஈசாவுக்கு, வமா ஊத்தியன் நபியூன், நபிமார்களுக்கு பன்மையா வருது, நபிமார்களுக்கு வழங்கப்பட்டதை நாம் ஈமான் கொண்டோம். மிர் ரப்பிஹிம், யாரிடமிருந்து? அல்லாஹ். வரக்கூடிய இடம் அதுதான் முக்கியம். எங்கிருந்து வருகிறது? ரப்பிடமிருந்து வருகிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களில் யாரையும் நாம் பிரித்து வேறுபடுத்தி எல்லாம் பார்க்க மாட்டோம். யார? நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்விடமிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வந்த சத்தியம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, நாங்க நபிமார்கள் என்றா எவ்வளவு எங்களுக்கு கண்ணியம், அப்படிதானே? நபிமார்களுடைய பெயர்களை சொல்லும் போது நாம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோம், நபிமார்களுக்காக பிரார்த்திக்கிறோம். ஏன்? நமக்கு மார்க்கம் அப்படித்தான் நம்மை பயிற்றுவித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை அப்படித்தான் என்ன செய்திருக்கிறாங்க? பயிற்றுவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் எம்மை பயிற்றுவித்திருக்கிறார்கள். இப்ப யூதர்களை நீங்க எடுத்தீங்கன்னா, யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையோ அதே நேரத்தில் இறுதி தூதரையோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்றாலும் ஈமான் கொள்ள தயாரில்லை. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த கிறிஸ்துவர்களை எடுத்தால் இறுதி தூதர் அவருடைய தூதத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, நம்ப தயாரில்லை. ஆனா முஸ்லிம்கள் யார்? முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து அனுப்பப்பட்ட எல்லா அந்த இறை தூதர்களையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நமக்கு குர்ஆன் என்ன சொல்லி தருகிறது? ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த நபிமார்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நபிமார்களுடைய சிறப்பை நமது உள்ளத்துல விதைத்தாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இது ஈமானி அந்த பிணைப்பு. ஒரு ஹதீஸை நீங்க புகாரில பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 1131வது எல்ல வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ், நபி அவங்க நபியுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை எப்படிப்பட்டது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நபி அவர்களுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுத் தருகிறார்கள், தனது சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்கடா. எப்படி இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் பயிற்றுவித்திருக்கிறார்கள் கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வஅஹப்பு ஸியாமி இலல்லாஹ் ஸியாமு தாவூத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. நறுமையான சகோதரர்களே, அவர்கள்
வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், பாதி இரவு அவங்க தூங்குவாங்க. வயகூமு சுலுசஹு, 1/3 அவர்கள் நின்று வணங்குவார்கள். வயனாமு சுதுசஹு, 1/6 தூங்குவார்கள். வயசூமு யௌமன், ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள். வயுஃப்திரு யௌமன், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களுடைய அந்த கண்ணியம், அந்த நபிமார்களுக்குரிய சிறப்பை தனது சமுதாயத்துடைய உள்ளங்கள்ல, உம்மத்தின் உள்ளங்களில் எப்படி விதைக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார். எப்படி என்றால், யா ஹைரல் பரியா என்று சொல்கிறார். யா ஹைரல் பரியா, படைப்பினங்களில் மிகச் சிறந்தவரே. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். படைப்பினங்கள்ல மிக சிறந்தவர் யாரு? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி தூதர். அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, படைப்பினங்களில் சிறந்தவரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ذاك இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது நான் அல்ல. நீங்க சொல்லக்கூடிய படைப்பினங்களில் சிறந்தவன் நான் அல்ல. யார் அது? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. முஸ்லிம் 2369 அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எவ்வளவு பணிவு அல்லாஹ்வுடைய தூதரிடம் காணப்பட்டது. எப்படிப்பட்ட பணிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்க இந்த வசனத்திலே பார்க்கின்றோம், இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 3வது அத்தியாயம் 68வது வசனம், இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம் லல்லதீன தபஊஹு வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனிதர்கள்ல நெருங்கியவர் யாரு? அவரை பின்பற்றியவர்கள். முதல்ல யாரு? அவரை பின்பற்றியவர்கள். அடுத்து இந்த நபி, எந்த நபி? இறுதி நபி. வல்லதீன ஆமனு, அடுத்து யாரு? அந்த நபியை ஈமான் கொண்ட மக்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வல்லாஹு வலியுல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான். ஏன்னா யூதர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் தான் மிக நெருக்கமானவர்கள் என்பதை காண்பிப்பதற்கெல்லாம் முயற்சித்தார்கள். அல்லாஹ் அதற்கு நிறைய மறுப்புகளை குர்ஆன்ல கொடுக்கிறான். மா கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன், அவர் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு பியூர் முஸ்லிம், தூய்மையான ஒரு முஸ்லிமாகத்தான் அவர் இருந்தார். தூய்மையான ஒரு முஸ்லிமாகத்தான் அவர் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவு கூறக்கூடிய சமுதாயம் நாங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவு கூறக்கூடிய சமுதாயங்கள் நாங்கள். ஈமானி அந்த பிணைப்பை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். சந்தித்த நேரத்தில் பாருங்க இந்த செய்தி, சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான செய்தி. திர்மிதியில 3462 அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் மிக அற்புதமானவைகள். அதாவது அவங்க சொல்றாங்க, யா முஹம்மத் என்று, முஹம்மதே என்று அழைத்து சொல்கிறார்கள். அக்ரி உம்மதக மின்னி அஸ்ஸலாம், சொல்றாங்க, எனது சலாத்தை உங்களுடைய உம்மத்துக்கு எத்தி வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், எனது சலாத்தை உங்களுடைய சமுதாயத்துக்கு எத்தி வையுங்கள். எப்படிப்பட்ட பிணைப்பு பாருங்க, எப்படிப்பட்ட அந்த ஈமானிய சகோதரத்துவம் பிணைப்பு பாருங்கள். அடுத்து வஅக்பிருஹும் அன்னல் ஜன்னத தய்யிபா, உங்களோட சமுதாயத்துக்கு, உங்களோட உம்மத்துக்கு நீங்க எத்தி வைங்க, அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த சுவர்க்கம் இருக்கிறதே இது தூய்மையானது, தூய்மையான மண்ணை கொண்டது, தூய்மையான மண்ணை கொண்டது, சுவையான நீரை கொண்டது. சொர்க்கத்தை நாங்க போய் பார்க்க தேவையில்லை, எங்களுக்கு என்ன செய்யப்படுது? சொர்க்கம் சொல்லித் தரப்படுது. சொர்க்கத்தை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த தூய்மையான இந்த பூமியிலே நட்டப்பட வேண்டியவைகள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இவைகள் தான் இதில் நடப்பட வேண்டிய மரங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு, அந்த ஈமானிய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது? காலத்தால் எவ்வளவு தொலைவாகி விட்டாலும் ஈமான் என்ன செய்யும்? நெருக்கி வைக்கும். காலத்தால் எவ்வளவு நெருங்கினாலும் பயனில்லை, ஈமான் இல்லை என்றால் அங்கு எந்த தொடர்பும் இல்லை. ஈமான் இல்லாதவர்கள் நாளை மறுமையிலே பிரிந்துதான் செல்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படியெல்லாம் பயிற்றுவித்தார்கள் என்பதற்கு நிறைய முன்மாதிரிகளை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய சிறப்புகளை நமக்கு நிறையவே சொல்லி தந்தார்கள். நபிமார்களுடைய சிறப்புகளை நமக்கு நிறையவே சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு யூதன் மதீனாவில் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் பேசுகின்ற போது அவன் சொல்கிறான், அதாவது மனிதர்களில் எல்லாம் மூசாவை சிறந்தவராக தேர்வு செய்த அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்கின்ற போது அன்சாரி தோழருக்கு கோபம் வருகிறது. நபி அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கதான் நபிமார்கள் மிகச் சிறந்தவர்கள், சிறப்பானவங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போது நீ இப்படி சொல்கிறாயாண்டு ஓங்கி அரைந்து விட்டார்கள் கன்னத்தில் அந்த யூதனுடைய. அப்ப அந்த யூதன் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து முறையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அதை முறையிடுகிறான். முறையிடுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது என்னை இந்த நபியை விட நீங்க என்ன செய்யாதீங்க, மூசாவை விட நீங்க என்னை சிறப்பாக்க வேண்டாம் என்றான். மூசாவை விட என்னை நீங்கள் சிறப்பாக்க வேண்டாம். நாளை மறுமையில அனைவரும் எழுப்பப்படுவார்களா இல்லையா? எழுப்பப்படுகின்ற போது அந்த அரசனுடைய ஒரு ஓரத்தை பிடித்தவராக நபி மூசா இருப்பார். அவர் எனக்கு முன்னார் எழுப்பப்பட்டாரா என்று எனக்கு தெரியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா. சுப்ஹானல்லாஹ், எப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை பயிற்றுவித்தார்கள், தனது சமுதாயத்தை பயிற்றுவித்தாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய பிணைப்பு இது நமக்கு மத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் மூமின்களை ஈமானுக்காக நேசிக்க வேண்டும். அந்த ஈமானிய சகோதரத்துவம் என்பது நாம் மூமின்களை என்ன செய்கிறோம், ஈமானுக்காக, அவருடைய ஈமானுக்காக நாம் நேசிக்க வேண்டும். மூமின்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். மூமின்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். நமது தொழுகைகள்ல, நமது சுஜூதில் நாம் மூமின்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். மறைவில் நாம் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு பிரார்த்திக்கின்ற போது அதில் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். அதற்கென்று சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா தனியாக ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கும் அதே போன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த மலக்கு சொல்கிறார் என்ற சிறப்பை நாங்க பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில், அதாவது சகோதர மூமின்களை நேசிக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அந்த நேசம் அவருடைய உள்ளத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல ஹதீஸ்களின் ஊடாக வழங்கி இருக்கிறார்கள், நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒரு முக்கியமான பாடம் தான் இந்த ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய பிணைப்பு. எனவே நாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். அந்த பாக்கியத்துக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் 2 நாட்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சுன்னத்தான 2 நோன்புகள், சவுதியில வாழக்கூடியவர்கள், வசிக்கக்கூடியவங்க. எனவே இங்கு நாங்கள் இந்த நாளை வெள்ளி, நாளை மறுநாள் சனி, இந்த 2 நாட்கள் நாம் இந்த சுன்னத்தான நோன்புகளை நோட்பது. நாளைய நோன்பு நாம் யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்திலும், ஆஷூராவுடைய நோன்பு 10வது நாளுடைய நோன்பு என்பது கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நோன்பாக இருக்கிறது. எனவே இந்த 2 நோன்புகளையும் நோட்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று அதற்காக நாம் அனைவரும் என்ன செய்வோம், நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.